நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ் வாழ்வு முறை தொடரில் இன்றைய தலைப்பு பெண்ணியம். பெண்ணியம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் நம்முடைய நம்மை பெற்றதும் தாய், நம்மை தன் சிரம் மேற்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை துணையாக வந்து நிற்பதும் ஒரு பெண். அதற்கு பிறகு நம்மை பிற்காலத்தில் நம்முடைய உள்ள நண்பர்கள் கூறுவது போல பிள்ளைகள் பார்த்து கொள்கிறார்களோ இல்லையோ, பெண் பிள்ளைகள் பார்த்து கொள்கிறார்கள் என்ற அளவில் இப்பொழுது இருக்கிறது. அப்படியாக நம்முடைய வாழ்வில் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் நம்முடைய உயர்வுக்கோ தாழ்வுக்கோ அல்லது நன்மைக்கோ நம்முடைய பெண்கள் திகழ்கிறார்கள். சாதாரணமாக மிக எளிய மிக சாதாரணமான ஒரு வாசகம் நம்மிடையே உலவுவது உண்டு. ஒரு மாமனிதன் ஒருவன் உருவாகிறான் என்றால் அதற்கு காரணம் அவருக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்ல இயலும். அதற்கு ஒரு சரித்திர சான்றுகளாக வரலாற்று நிகழ்வுகளை சுட்டிக்காட்ட இயலும். அதன்படி நம்முடைய நெப்போலியன் போனாபார்ட்டுக்கு அவருடைய உயர்ச்சி, அவருடைய வெற்றிக்கு பின் அவருடைய மனைவி இருந்தாள் என்றும், அதே போல் ஹிட்லருடைய மனைவி யுவா பிரவுன் இருந்தாள் என்றும், இப்படியாக நாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் பெண்ணியம் என்று நாம் எடுத்துக்கொண்டோமானால் பெண்களுடைய உரிமையை மட்டும் பேசக்கூடிய ஒரு தனி ஒரு சாப்டர். அதாவது முதலாவதாக பெண்களுக்கென அவர்களுடைய தனித்தன்மையை புலப்படுத்தும், வெளிக்காட்டும், வெளி உலகத்துக்கு கொண்டு வரும் முயற்சியாக அவர்களுடைய உரிமைகளை வென்றெடுப்பது என்றும், அதற்கு பிறகு சோஷியோ எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ், அதாவது சமுதாய பொருளாதார வாழ்வியல் மற்றும் பொருளியலில் அவர்களை தனிமைப்படுத்தி கொண்டு அவர்கள் தன்னை முன்னேற்றி கொள்கிறார்கள் என்கிற நிலைமைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள் என்கிற அளவில் மட்டுமே தற்போதைய பெண்ணியம் இருந்து வருகிறது. அதாவது சமுதாயத்திலிருந்து தன்னை ஒரு தொகுதியாக வெட்டி கொண்டு நான் அரசியலில் பங்கெடுத்து செயலாற்ற தனித்த உரிமை உள்ளவள் என்றும், பொருளாதார ரீதியாக தனித்து செயல்பட முடியும் என்றும், மற்றபடி சமுதாயத்தில் தன்னை ஒரு ஆணை போலவே நிலைப்படுத்தி கொள்ள இயலும் என்றும் அவர்கள் கூற முயல்கிறார்கள். இதுதான் தற்கால பெண்ணியம் என்று புலப்படும் அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், நாம் முன்னிலிருந்து பின்னே வந்தோமானால் நமக்கு சில விஷயங்கள் புலப்படும். நம்முடைய இலக்கிய காலத்திலிருந்தும் பெரியார் காலத்திலிருந்தும் ஒரு சின்ன மாற்றத்தை நாம் பார்த்தோமானால், இந்த பிளவு ஏன், அது எப்படி சரி செய்யப்பட முடியும், சரி செய்யப்பட வேண்டியதுதானா என்று மனதில் கோபமுற்று இதை நினைக்கவும் ஒரு சில பெண்களால் இயலும். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு நுண்ணிய அறிவாளி தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அது பீரிட்டெழுகிறது. அதுதான் தற்போதைய பெண்ணியம். இதுகாலம் வரை அடிமைப்படுத்தப்பட்டு ஒரு சமுதாயத்தில் தன்னுடைய உடலில் ரவிக்கையை போட்டுக்கொள்ள முடியாது என்று வாழ்ந்த நபர்கள், அவர்கள் இன்றைக்கு சுதந்திரமாக வாழ இயலும் என்ற பெரியாருக்கு பின்னர் அப்படியாக அவர்கள் பெரிய நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களுக்கென சொத்துரிமை, அவர்களுக்கென பேச்சு வழக்கம், அவர்களுக்கென தனியான ஆண்களுக்கு நிகரானவர்கள் என்று எடுத்து சென்ற நிலைமை பீரிட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு தற்போது சென்று விட்டார்கள். அதற்கு எவ்விதத்திலும் பெண்களுக்கு ஆண்களுக்கு சற்றும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று தவறான வகையில் போட்டி போட்டு கொள்ளும் அளவுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் 2-3 ஆண்களை மணந்து கொண்டு
ஒருவர் பின் ஒருவன் என்றும் ஒரே நேரத்தில் என்றும் ஒரு சில சீர்கெட்ட நிலைமைகள் வளர்ந்து வருகின்றன. இதை பற்றி பேசுவதே ஒரு தவறு. அதை பேசலாமா? பேசினால் எப்பேற்பட்ட நேரத்திலும் பெண்களுடைய கோபத்திற்கு ஆளாவோம், அவருடைய உரிமையை பறிக்கிற பெரிய முயற்சி என்றும் சொல்லவும் முற்படுவார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், அடிப்படையில் எனக்கு தெரிந்த உண்மை, பெண்கள் அவர்கள் தன்னை நிலைப்படுத்த கொள்ள வேண்டும் என்பதே அவசியம் கிடையாது. பெரியார் பெண்ணுக்கு படிப்பு வேண்டும் என்று சொன்னார். ஆணுக்கு நிகராக அவர்களால் படித்து முன்னேற இயலும். கரண்டியை ஏந்திய பெண்கள் புத்தகத்தை ஏந்த வேண்டும் என்று சொன்னார். அது நன்மையை நோக்கியே பயணிக்க வேண்டும். ஒரு மேலாளர் ஒரு இடத்தில் இருக்கிறார் என்றால் அதே மேலாளர் இடத்தில் பெண்ணாலும் இயலும், ஏன் இயலாது என்று சொன்னார். நம்முடைய புரட்சி கவிஞர் பெண்ணடிமைத்தனத்தை எதிர்க்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒரு கணவன் இறந்துவிட்டால் வெள்ளை துணி போர்த்தி கொண்டு வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது என்ற சூழ்நிலை இருந்தபோது, கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரிலே படுத்த பலா என்று அந்த பெண்ணுடைய வாழ்க்கை அனுபவத்தில் என்னென்ன நன்மைகளை சந்தித்தாலோ அதெல்லாம் வேறெங்கும் போகாமல் அவளோடே முடிந்து போய்விடுகிறதே. அது கோரிக்கையற்று பழுத்த பலாவாக கிடக்கிறதே. யாருக்குமே பயனில்லாத ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு குடும்பத்திற்கோ கூட அவர்கள் பயன்பட மாட்டார்கள். அதுதான் உண்மை, அன்றைய உண்மை. கைம்பெண் என்று எடுத்துக்கொண்டால், ஒருவள் கணவனை இழந்து விட்டால் குடும்பத்திலேயே ஒதுக்கப்பட்ட ஒரு பிராணி. யாரும் அவர்களுக்கு அண்டி பேசவும் மாட்டார்கள், அவருடைய அறிவுரையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது தவறாகவும் அது சர்ச்சைக்குரியதுமாகவே அந்த காலத்தில் அது கருதப்பட்டது. அதனால்தான் அந்த கோரிக்கையற்று கிடக்குதன்னே வேரிலே பழுத்த பலா என்று புரட்சி கவிஞர் கூறுகிறார். அதே போல நாம் செய்ய வேண்டியது என்ன, இந்த சூழ்நிலையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பகுத்து பார்த்தோமானால், எப்பேற்பட்ட நேரத்திலும் பெண்களுக்கு உரிமை என்றும் அது வேண்டும் என்றும் அவர்கள் கேளாமலேயே நாம் அவர்கள் இப்போ நம்ம ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோன்னா, உனக்கு எந்த கிளாஸ் பிடிக்கும், என்ன பிடிக்கும், மெடிசன் பிடிக்குமா இல்லை இன்ஜினியரிங் பிடிக்குமான்னு அவர்களுக்கு பிடித்த துறையில் அவர்களை பெரியவர்களாக்க முயற்சிக்கும் பெற்றோர்களைப் போலவே பெண்கள் எந்த விதத்தில் அவர்கள் ஆசைப்படுகிறார்களோ இஷ்டப்படுகிறார்களோ அந்த துறையில் முன்னேறுவதற்கு நாமே வழிவிட்டு விட்டோம் என்றால், அவர்கள் அந்த தனக்கு கிடைத்த சூழ்நிலையை விட பீரிட்டிட முயற்சி செய்ய மாட்டார்கள். தவறான போக்குக்கு இடமளிக்க முடியாது. தவறான போக்குக்கு இடமளிக்க வக்கு வகை இல்லாமல் போய்விடும். இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டு, அவர்கள் ஆணுக்கு ஈடான பெண்கள் என்று சொல்வதை விட ஒரு மனித நேய பார்வையில் ஒரு ஆண் என்றும் பெண் என்றும் நாம் கருதவே தேவையில்லை. மனிதம் வளர பெண்களால் இதுமட்டில் எதுவும் நடைபெறவில்லை என்றாலும், என்னதான் நைட்டிங்கேல் என்று இருந்தாலும் போர்க்காலத்தில் எப்பேற்பட்ட நாச்சியார் வாழ்ந்த தமிழ்நாடு தான், எப்பேற்பட்ட ஜான்சி ராணி வாழ்ந்த நாடு தான். ஆனால் இன்னமும் போராட வேண்டியிருக்கிறதே என்று சொல்ல தேவையில்லை. அவர்கள் போராட்டத்திற்கு போகாமலேயே அவர்களுக்குரிய உரிமைகளை நாம் தந்துவிட்டு விலகி நின்றோமானால் அவர்கள் மிளிர்ந்து நிற்பார்கள். போராட்டத்திற்கு இடமில்லை. நாம் நம்முடைய பெண்ணை எப்படி நாம் நேயமுடன் நினைக்கிறோமோ அப்படி நம்முடைய வயதுக்கு தகுந்தாற்போல் நாம் சந்திக்கும் பெண்களுக்கு அவர்களுடைய உரிமை தன்னியல்பாகவே நாம் தந்துவிட்டோமானால் அவருடைய நுண்ணறிவுக்கு ஈடு இணை எவனுமே கிடையாது. முன்பொரு காலத்தில் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நுண்கலை பெண்களால் தான் முடியும், ஆண்களால் இயலாது. ஆண்களால் இயலவே இயலாது. பரதநாட்டியம் என்று எடுத்துக்கொண்டால் நாம் சமீபமாக கமலஹாசனை தான் கடைசியாக சொல்ல முடியும். அதற்கு பிறகு யாராவது இருக்கிறார்களா? பத்மா சுப்பிரமணியத்தை போல யாராலாவது நடனமாட முடியுமா? தற்காலத்தில் யாராவது குறிப்பிட்டு சொல்லுவோமானால் நம்முடைய பிள்ளையைத்தான் சொல்ல வேண்டும். அப்படியாகத்தான் இருக்கிறது. அதேபோல் மிக நீண்ட காலமாக, நூற்றாண்டு காலமாக பெண்களுடைய ஃபைன் ஆர்ட்ஸ் என்கிற அந்த நுண்கலையில் அவர்களை விஞ்சி நிற்க எவரும் இல்லை.
என்கிற சூழ்நிலை நிலவுகிறது. அதை போலவே அவருடைய நுண்ணறிவு நுண்கலை வாயிலாகவும் மற்ற இன்னபிற வாயிலாகவும் பெருக்கெடுத்து சமுதாயத்திற்கு நன்மை அளிக்க காத்திருக்கிறது. பெண்களுக்கு உரிமையை நாம் அவர்கள் கேட்டு தர வேண்டியதில்லை. நாம் இயல்பாகவே சக மனிதர்களைப் போல சக ஹியூமன் என்று சொல்கிறோமே, மாந்தனே எப்படி அவர் ஒருவர் நம்முடைய தங்கையை போன்றவர், நம்முடைய மகளை போன்றவர் என்று ஒவ்வொருவரும் நினைத்து அவருடைய அது நம்ம கட்டுப்படுத்தி வைக்கும் பொழுது தான் பீரிட்டெழுகிறார்கள். கட்டுப்படுத்தி வைக்கும் நோக்கை விட்டுவிட வேண்டும். இவ்வளோ தூரம் உரிமையற்றவர்கள் உரிமை பெற்றிருக்கிறார்களே என்று நினைக்கும் அடிப்படைவாதிகள், ஃபண்டமெண்டலிஸ்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இப்போது. அது தப்பு. அதுமாதிரி இல்லாமல் அவரவர் உரிமையை அவரவர் பயன்படுத்தும் பொழுது அதை பாராட்டி அதை நாம் பெருமைப்படுத்தினோமானால் சமுதாயம் மிகுந்த ஒரு உன்னத நிலையை அடையும். அவர்கள் போராட்டம் செய்ய வேண்டியதில்லை. போராடி அது ஒரு செய்தியாகவே வெளியிட தேவையில்லை. அவரவர் வாழ்க்கையை அவரவர் பார்த்து கொள்கிறார்கள். ஒரு ஆண் அவனுடைய வாழ்க்கையை எப்படி பார்த்து கொள்கிறானோ அதை போலேயே ஒரு மனித மாந்த நேயத்துடன் ஒரு பெண், நம்முடைய மகள், அவளுடைய வேலையை அவள் பார்த்து கொள்கிறாள் என்று நினைக்கும் அளவுக்கு நாம் அவர்களுடைய உரிமையை மதித்தோமானால் அதுவே பெண் விடுதலை என்று பேசத்தகுந்த அளவில் மட்டுமில்லை, பேசத்தகவே தேவையில்லை. அப்படியாக பேசவே தகாது. அவரவர்கள் அவருடைய முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். நாடும் முன்னேறும், நாமும் முன்னேறுவோம். இதில் பேதமில்லை, போராட்டமில்லை, வளர்ச்சி மட்டுமே மேலிட்டு நிற்கும் என்று கூறி நண்பர்களிடம் விடைபெறுகிறேன். நம்முடைய இந்த தமிழ் வாழ்வுமுறை தொடர் இத்துடன் வாழ்வுமுறை தொடரும் வளரும் மிகும். இன்றைய தலைப்பு இத்துடன் நிறைவடைகிறது. நண்பர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களிடையே பகிரவும். நன்றி, வணக்கம்.